ஹாய் எவ்ரிவன். உங்களுக்கு யாருக்காவது பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்களா? அண்ட் அதுக்கு ஒரு ஐ ட்ராப்ஸ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் அந்த ஐ ட்ராப்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் அந்த ஐ ட்ராப்ஸோட யூசஸ் என்ன, அது எப்படி ஹெல்ப் பண்ணுது, அண்ட் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அண்ட் என்னென்ன ரிசர்ச் அதை பற்றி பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் பேசலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா, நான் டாக்டர் சையத் மூசா. அண்ட் இந்த சேனலில் ஐ ஆர் ஹெல்த்தை பற்றி எல்லாத்தையும் பேசுவேன். அண்ட் உங்களுக்கு ஐ ஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது என்ன டாக்டர் ஐ ட்ராப்ஸ் புதுசாக இருக்குது, பவர் இன்க்ரீஸ் ஆகுது தடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது கிளியோபட்ரா கண் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ சேம் ஐ ட்ராப்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அந்த ஐ ட்ராப்ஸ் என்னென்னா அட்ரோபின் ஐ ட்ராப்ஸ். அதாவது 1% அட்ரோபின் ஐ ட்ராப்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா பியூப்பல் டைலேட் பண்ணி உள்ளே இருக்கிற ரெட்டினாலாம் பார்க்கறதுக்காக குழந்தைங்களுக்கு. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு பிஎம்டின்னு சொல்லுவோம், போஸ்ட் மீடியாட்டிக் டெஸ்ட்னு. அதாவது அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்க பவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அட்ரோபின் ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கான காரணங்களும் நிறையா இருக்குது. இந்த ஐ ட்ராப்ஸ் வந்து நம்ம பேச போகிற இந்த ஐ ட்ராப்ஸ் வந்து 0.01% கான்சன்ட்ரேஷன். அதாவது அதோட தன்மை வந்து 100 மடங்கு கம்மியாக இருக்குது. சரி டாக்டர், இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக கண் வந்து பெருசாகிறதுனால தான் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்காக நம்ம இந்த ட்ராப்ஸ் போட்டோம்னா கண் பெருசாகிறத இந்த ஐ ட்ராப்ஸ் தடுக்குது. அதாவது ஸ்லீரா வெளியில் இருக்கிற அவுட்டர் கோட்டிங்கை வந்து ஹார்டன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஐ ட்ராப்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 260 rupees வருது. அண்ட் இது வந்து நைட்டு மட்டும் ஒரு ட்ராப் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இது 2 years வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் உங்களோட டாக்டர்கிட்ட பார்த்துட்டு உங்களோட கண்ணோட அளவெல்லாம் செக் பண்ணிவிட்டு, அண்ட் அந்த அளவு எப்படி இருக்குது, ப்ரோக்ரஸ் ஆகுதா இல்லையான்றதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே தான் இந்த ட்ராப்ஸ் போடணும். ஸோ நீங்களாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. 2006 சிங்கப்பூரில் வந்து ஒரு 400 குழந்தைங்களை வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் என்னென்னா, இந்த ஐ ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ண, அதாவது 1% அட்ரோபின் ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணால் பவர் இன்க்ரீஸ் ஆகிறது தடுக்க முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அண்டு அதில் தான் நம்ம வந்து சைட் எஃபெக்ட்ஸ் மெயினாக நம்ம பார்க்குறோம். பேசிக்காக என்னென்னா கண்ணு கூச்சம், அண்டு கிட்ட இருக்கிற பார்வை சரியாக தெரியாது, அண்டு டெர்மடைட்டிஸ் வரலாம், அப்புறம் அலர்ஜிக் கன்ஜங்டிவிட்டிஸ் வரலாம். அண்டு ட்ராப்ஸை நிப்பாட்டினதுமே திருப்பி பவர் வரதுக்கான சான்சஸ் இருந்தது. இது வந்து 1% ஐ ட்ராப்ஸ். ஸோ அவங்க அடுத்த ஸ்டடி பண்ணாங்க. இது வந்து ஆட்டம் ஸ்டடின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது 0.01% அட்ரோபின் ஐ ட்ராப்ஸ் வந்து ஈக்குவலி எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் வெரி வெரி லெஸ் சைட் எஃபெக்ட் ஆர் நில் சைட் எஃபெக்ட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரீபவுண்ட் ஃபெனாமினான்னு சொல்லுவோம். அதாவது ட்ராப்ஸ் நிப்பாட்டினே திருப்பி வர்றது பவர், அதுவும் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஹாங்காங்லேயும் இதே மாதிரி ஸ்டடி பண்ணாங்க. ஒரு 438 குழந்தைங்களை வச்சு அங்கே ஸ்டடி பண்ணி பார்த்ததில் 0.05% அட்ரோபின் ஐ ட்ராப்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அல்டிமேட்லி 0.01% ஆர் 0.05% ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இந்தியாவில் இப்போ 0.01% அவைலபிள், 0.05% கூடிய சீக்கிரத்திலே வந்துடும். ஸோ இது வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு கான்ட்ரவர்ஷியல் திங் என்னென்னா, பீடிக் ஸ்டடின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அது வந்து கம்மி பசங்க, ஒரு 187 பசங்களை வச்சு ஸ்டடி பண்ணாங்க. அதில் வந்து இந்த ட்ராப்ஸ் எஃபெக்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க. பட் என்னென்னா, இதுதான் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்டடியை வச்சோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் வச்சோ, அதாவது எனக்கு வந்து நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணேன், எனக்கு பவர் போயிடுச்சு, இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. பட் இது எப்படின்னா, ஒருத்தர் 2 பேரை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் 187 பேர் அவங்க வச்சு ஸ்டடி பண்ணது கூட நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன் இவங்களுக்கு ஒர்க் ஆச்சு, ஏன் இவங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எவிடன்ஸ் பேஸ்டாக நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஒரு விஷயமும் நம்ம மெடிசனில் பண்ண முடியும். ஆஸ் அ டாக்டர் நாங்கள் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணும்போது ஒருத்தர் 2 பேரோட வார்த்தையை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா, குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணதில் 3 விஷயத்தை பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வேறு குரூப், அது வேறு குரூப். அதாவது சிங்கப்பூர், ஹாங்காங் வந்து ஏஷியன் குரூப், அண்ட் இது அமெரிக்கன் குரூப். ஸோ அமெரிக்கன் குரூப்புக்கு மேபி இது எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ரெண்டாவது வந்து அமெரிக்கன் குரூப்பில் மேபி மயோப்பியா ப்ரோக்ரெஷன், அதாவது பவர் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதை இந்த ட்ராப்ஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு கூட கண்டுபிடிச்சாங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு 2 ஹவராவது வெளியில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், அண்ட் படிக்கும்போது நடுவில் பிரேக் எடுக்கணும், அண்ட் பிரைட் லைட்டில் படிக்கணும், டிம் லைட்டில் படிக்கக்கூடாது. இதெல்லாம் நார்மலாகவே வீட்டில் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, டிம் லைட்டில் படிக்காதுன்னு சொல்லுவாங்க. அண்டு நிலாவை பார்த்து சோறு ஊட்டுவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப காமனாக இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் இதுக்கு நிறைய ஸ்டடீஸ் வந்து சைனாவில், சிங்கப்பூரில், ஹாங்காங்லாம் ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. அமெரிக்காவில் இந்த ஸ்டடீஸ் எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பற்றி தெரியாது. உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா
நம்ம வந்து 0.01% அட்ரோபின் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப லீஸ்ட் சைடு எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி பெர்சன்டேஜில் இருக்கிறதுனால. அதை தாண்டியும் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 0.05% கூட யூஸ் பண்ணலாம் அது வந்ததுக்கப்புறம். பட் இதோட சேர்த்து நீங்கள் வந்து தூரமான டிஸ்டன்ட் ஆக்டிவிட்டீஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸு அதெல்லாம் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணணும். அதாவது 2 ஹவர் தூரமாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். படிக்கும்போது 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தூரமாக பார்த்து கண்ணை சிமிட்டணும். அண்டு நீங்கள் செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது தான் அதோட எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 60% ரிடக்ஷன் மயோப்பியாவோட ரிடக்ஷன் இருக்குது. ஸோ இது அலாங் வித் மற்ற ஸ்டடீஸ் வச்சும் நம்ம வந்து இந்த மயோப்பியா ப்ரோக்ரஷனை இன்னும் நல்லா தடுக்க முடியும். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி ஒரு ஐ ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்க முடியுன்றது வந்து அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரும். தேங்க்யூ.